يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. السلام عليكم. وعليكم السلام ورحمத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோட்டைப்பட்டினத்திலிருந்து அபு நஜாத் பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? நான் இப்போ நடந்த 5 மாநில தேர்தலில் குறிப்பா ஊப்பியில பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மையா ஆட்சி வச்சிருக்குது. இதை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா, இந்தியா முழுவதும் மோடியோடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கிற ஒரு மனநிலையில இருக்கிற நேரத்துல திடீர்னு ஊப்பியில பிஜேபி அறுதி பெரும்பான்மையா ஆட்சி வச்சிருக்கிறது மோடியோடைய ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் நிகழ்த்தப்பட்டு இருக்குது. இது பற்றி என்ன நிலவரம் அப்படிங்கறதுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிற விஷயமும் தேவைப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இதே ஊப்பில தான் பாரதிய ஜனதா கட்சியினரால் அந்த சங்பரிவார கும்பலால் பல்வேறு கலவரங்கள், முசாஃபர் மற்றும் தாதிரி படுகொலை உட்பட பல்வேறு கலவரங்களும் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதை பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரி நிலைமையில ஊப்பில இவ்வளவு ஓட்டுகள் அவங்க வாங்கியிருக்கிறான்னு சொன்னா, இதுல குறிப்பா தலித் மக்களும் சிறுபான்மை மக்கள்லாம் கொஞ்சம் அச்சமடையக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டு இருக்குது. அந்த ஒரு இவங்க இப்போ ஆட்சிக்கு ஏற்கனவே ஆட்சியில் இல்லாத நேரத்திலேயே இவ்வளவு கலவரம் நிகழ்த்தியவர்கள் இப்ப ஆட்சி கட்டில ஏறி இருக்கிறாங்களே, இப்போ இதன் மூலமா இன்னும் அவங்களுடைய ஆட்டம் அதிகமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போ இதை பற்றி நம்ம தெரிவிக்கக்கூடிய செய்தி என்ன? அதாவது ஊபி தேர்தல் சம்பந்தமா கேட்குறாங்க. ஊபி தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறத, அதுவும் பெரும்பான்மையாக அதிகபட்சமான முஸ்லீம்கள் இருக்கிற சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கிற ஒரு மாநிலம், அதில் அவங்க ஜெயிச்சு வந்திருக்கிறாங்களே, இதை நம்ம எப்படி பார்க்கறது? முஸ்லீம்கள் அச்சப்படுற மாதிரி இருக்குதா? அவங்க எப்படி வந்தாங்க? அதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயப்படி சிந்தித்தால் பாஜக வெற்றி பெற்று இருப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டால் 2-3 வருஷமாக பாஜகவுடைய ஆட்சி அவங்க மக்கள் பார்க்குறாங்க. அவங்களுடைய ஆட்சி முறை ஒவ்வொன்றுமே நாட்டின் நன்மைக்கு உரியதாக இல்லை. எல்லாமே நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போகிற மாதிரியான திட்டங்கள் தான். உட்கார்ந்த நாளில் இருந்து சிறுபான்மையினரை குறிவைத்து நடத்தப்படுகிற தாக்குதல்கள், பொய் பிரச்சாரங்கள், அது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ருவான் ஓட்டு விவகாரத்தை கொண்டு அதில் ஒரு பெரிய நாட்டை பின்னுக்கு இழுத்துட்டு போகிற திட்டத்தை உண்டாக்கி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனையில் அதே மாதிரி தான் மத்திய கடந்த கால அரசு தான் ரொம்ப மோசம், நாங்கள் வந்தால் தூக்கி நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க வந்த பிறகு ஆளை சுட்டுக்கொள்கிற அளவுக்கு நிலைமை படுமோசமாக மாறி இருக்கிறது. இராணுவ பிரச்சனைகள், எதை எடுத்தாலும் சரி இவங்களுடைய அணுகுமுறை எல்லாமே நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படவே இல்லை. அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்திருக்க முடியாது. யாரும் அவங்களை ஆதரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் அவங்க படுதோல்வியை தான் சந்திச்சிருக்கணும். ஆனாலும் இந்த நேரத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு சில காரணங்களை நாம் யூகிக்க முடிகிறது. முதல்ல என்ன சொல்லலாம்னு கேட்டால், இந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை நீங்கள் சொல்லலாம். பணமதிப்பை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா மக்கள் மத்தியில் தேர்தலை கவனத்தில் கொண்டு அடுத்து வர்ற தேர்தலில் வேலை பார்த்து ஜெயிக்கணும் என்பதற்காக வேண்டிய ஒரு திட்டத்தை அறிவித்த மாதிரி தான் இந்த வெற்றி நமக்கு சொல்கிறது. என்னன்னு கேட்டால், மற்ற எல்லா கட்சிகளுடைய பணமும் முடக்கப்பட்டுருச்சு. திடீரென்று ஒரு இரவில் தானே அறிவிக்கிறாங்க. மற்ற கட்சியினர் பொருளாதாரத்தை மக்களுக்கு தேர்தலில் செலவழிக்க முடியாத அளவுக்கு, தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவிற்கு பொருளாதார முடக்கம் எல்லா கட்சிக்கும் ஏற்பட்டுருச்சு. பிஜேபிக்கு அது ஏற்படலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பதுக்கிட்டாங்க தானே. அவங்க தான் அறிவிக்க போகிற காரணத்தினால பிஜேபி தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு சொல்லி அதை எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்ட காரணத்தினால அவங்க நல்ல முறையில் பணத்தை வாரி இறைக்கிறதுக்கு, தங்களுடைய கருத்துக்களை போய் பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அது ஒரு வகையில் பயன்பட்டு இருந்துச்சு. இதை ஒரு காரணமாக நாம் யூகிக்க முடியும். அது மாதிரி இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மாநில கட்சிகள் அவங்களுடைய கோளாறும் அதனுடைய பின்னணியில் இருக்கிறது. இப்போ அகிலேஷ் யாதவ் அவர் மேலே ஒரு பெரிய அதிருப்தி உண்டாயிடுச்சு. எப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு அதிமுகவின் மீது ஒரு பெரிய அதிருப்தி இப்போ உண்டாகி இருக்குதோ, அது மாதிரி அங்கே என்னாச்சு, கட்சியை உண்டாக்கி வளர்த்து கொண்டு வந்தவர் அகிலேஷ் யாதவுடைய தந்தை. அவரை கட்சியிலிருந்து தூக்கி போட்டுட்டு கையில் அதிகாரத்தை எடுத்து அதை மக்கள் விரும்பலை. என்னத்தை தான் இருந்தாலும் அவர் தான் கட்சியை உருவாக்குனாரு, நிறுவனர், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இவன் சின்ன பிள்ளைத்தனமாக கையில் எடுத்துகிட்டு போகிறானேன்னு சொன்ன உடனே அதன் மீது இருக்கிற ஒரு அதிருப்தி அவங்க வெற்றி பெற முடியாமல் போனதுக்குரிய காரணங்களாக நாம் பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பத்திரிகைகள் எழுதுறாங்க, என்னமோ முஸ்லீம்கள்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு. ஒன்றும் கிடையாது. முஸ்லீம் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையும் பெருகி போச்சு. சமாஜ்வாதி கட்சியும் முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்திச்சு, மாயாவதியோட பகுஜன் சமாஜும் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தினாங்க.
அவர் அசதுதீன் உவைசி அவருடைய கட்சி அவங்களும் கொண்டு வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க. முஸ்லீம் வேட்பாளர்கள் எக்கச்சக்கமாக பெருகி போனதுனால ஓட்டுக்கள் எல்லாம் முஸ்லீம் ஓட்டுகளாக இருந்தாலும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளாக இருந்தாலும் இவங்களுக்கு தான் விழுந்துச்சு. ஆனால் பிரிஞ்சு போச்சு, ஆளாளுக்கு பிரிஞ்சிருச்சு. இப்போ தேவபந்து தொகுதியை எடுத்துங்களேன், யூபியில் முஸ்லீம் வாக்காளர்கள் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஜேபி வேட்பாளர் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 1 லட்சம் ஓட்டு வாங்கினவர் ஜெயிச்சிட்டாரு. 1.5 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க தோத்துட்டாங்க. எப்படி எல்லாம் பிரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு 50,000 அவங்களுக்கு 50,000 3 இடத்துக்கு பிரிஞ்ச உடனே ஆக கம்மியாக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறது 2 வகை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஓடி ஜெயிக்கிறது, இன்னொன்று எதிராளி ஓடாததுனால ஜெயிக்கிறது. இப்போ பிஜேபி எப்படி ஜெயிச்சிருக்குன்னு கேட்டால் எதிராளி ஓடக்கூடிய சூழல் இல்லை, அதனால் ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர இதனால் இவர்களுடைய கொள்கைக்கு ஆதரவு மக்களிடத்தில் அவங்க செல்வாக்கு பெற்றுட்டாங்க என்றெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணும். நிறைய ஓட்டுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம், மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிறோம், அப்படி ஜெயிச்சிருந்தா தான் அந்த கருத்து வருமே தவிர இவர்களுடைய வெற்றி அப்படிப்பட்டதா இல்லை. ஒன்று. ரெண்டாவதுக்காண்டி நம்ம பயப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் பாருங்களேன், சும்மா ஒன்றும் இல்லாமல் மக்களை மிரட்டுவதற்கும் அற்பமான காரியங்களை இதை கொண்டு சாதித்து கொள்ள முயற்சி எடுப்பாங்க. முஸ்லீம்களை மிரட்ட வைக்க இதை வைத்துக்கொண்டு ஏதாவது சின்ன அளவில் காய் நகர்த்துவாங்க. இதுக்காக கவலைப்பட வேண்டிய தேவைலாம் இல்லை. சமுதாயத்துக்கு அது ஒரு வகையில் அவங்க அப்படி செஞ்சால் அது நன்மையாக தான் முடியும். மக்கள்லாம் ஒரு அணி திரள்வாங்க, இது மாதிரி காவிக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்துவாங்க, ஓர் அணியில் நின்று கொண்டு தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவாங்க. இன்னும் நம்ம உறுதியாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நோக்கி தங்களுடைய பயணத்தை திருப்புவாங்க. அந்த வகையில் அது சமூகத்துக்கு பாஜக கேடு செய்ய நினைத்தால் முஸ்லீம்களுக்கு அது நன்மையாகத்தான் முடியுமே தவிர அது முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய கேட்டை உண்டாக்கி விடாது. நாம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்